பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தான். அப்புறம் என்னங்க எழுதியிருக்காங்க, இந்தியாவின் நிலைப்பாட்டை வெளிநாடுகளுக்கு விளக்க அனைத்து கட்சி தூதுக்குழு 22ஆம் தேதி பயணம். கன்னிமொழி தலைமையிலான குழு ரஷ்யா ஸ்பெயின் செல்கிறது. எனக்கு சிரிப்பு வருத, தமிழ்நாட்டு மக்களை உங்களுக்கு சிரிப்பு இல்லையா? அது சரி, நீதி நேர்மை உண்மை உழைத்து சாப்பிட்றவங்களா இருந்தா இந்த மாதிரி அதனால் அப்படி ஆனந்தமாக சிரிக்கும். நீ எங்கே அடித்து பிடிச்சி ஆட்டையை போட்டு ஏமாற்றி திருடி கொள்ளை அடித்து மற்றவங்க மொண்டாட்டிய கனவுல நினச்சிக்கின்னு விரோதி கூட பசின்னு வந்தால் சோறு போடுன்னு சொல்லுது வேதம். நீ டோட்டலாக வயிற்று தின்றியாடா. எப்பா குழந்தை குட்டிங்கெல்லாம் ரோட்டில் போய் நிற்கிது, அது கூட தெரில. இது பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானா இந்தியாவின் நிலைப்பாட்டை வெளிநாடுகளுக்கு போய் விளக்க போகிறாங்க. இங்கே பிச்சை எடுக்கிற பயலை பற்றி தெரியலையா? மாணவ மாணவிகளே, கல்வியின் சிறப்பு அம்சத்தை உணர்ந்து இருக்கிறீர்கள் என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் கொஞ்ச நாளாகவே நான் நல்லா வாட்ச் பண்ணுறேன். ஆமாம், இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது. கல்வி மீது நிறைய எல்லாருமே 97% அந்த மாதிரி எல்லோரும் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்ம நாடு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி நேற்று இல்லை மாணவ மாணவிகளே காலங்காலமாக ஆமாம் கொத்தடிமைகளாக உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் உங்கள் அப்பா அம்மா. அவன் இந்த ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு தேச துரோகம்னா என்ன தெரியுமா? ஆமாம், உன்னுடைய ஓட்டு உரிமையை காசுக்கு விற்பது. அதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக கட்சியும் அதிமுக கட்சியும். அநேகமாக 2026 சுத்தமாக இருக்க விடாது. ஒட்டு மொத்தமாக வச்சு இவங்களை சுனாமி கினாமி பெரிய பேரிடர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இவங்களை எல்லாரையும் கொண்டுடும். ஏன்னா இங்கே கவர்மெண்ட்டு கலெக்டர் போலீஸு வக்கீல்கள் யாருமே சரி கிடையாது. நோபாடி இஸ் தேர். அதனால் முடிஞ்சவங்க உங்கள் அப்பா ஆற்றுனால அந்த ஊரை விட்டு தொட்டி விட்ருங்க. சாவ போகுது, எதுக்கு கருமம் மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாருங்க, இவ்வளோ அயோக்கியத்தனங்க பெருகி போயிருக்குது. சொல்கிறாரு 26 நாங்கள் தான் வருவோமா, 31 நாங்கள் தான் வருமா, 36 அப்படி தான் நாங்கள் தான் வருவோம்னா அப்போ உங்கள் அப்பனும் ஆத்தாலும் எப்படி கெட்டு போயிருக்காங்க பார்த்துக்க. 1000 ரூபாயா 2000 ரூபாயா 3000 ரூபாயான்னு பேசிட்டு இருக்கிறானுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், மாணவ மாணவிகளே, உங்கள் வாழ்வாதாரத்தை நாசம் செய்தது உங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். முதல்ல அவங்க வீட்டை விட்டு தொட்டுங்க. சென்னை மே 18, 2025. நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றும் வரை போராட்டம் தொடரும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. விழாவில் தேசிய கல்விக் கொள்கை 2020 மத யானை என்ற நூலை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட போது எடுத்தப்படும். அருகில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திக்கு விஜயசிங் எம்பி, அப்புறம் கோபால கவுடா, மயில்சாமி, அண்ணாதுரை உள்ளனர். அன்பானவர்களே, அந்த புஸ்தகம் பாருங்கள், எல்லோரும் கையில் வச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த புஸ்தகம் பேர் தேசிய கல்விக் கொள்கை 2020 மத யானையாங்க. 2020, இது 2025. நம்மால் 3 நாள் தான் ஒரு மேட்ரை பேசுவான். டக்குன்னு ஒரு மேட்ரு வர அதை மறந்துடுவான். 2020 அது ஒரு மத யானை. அப்புறம் அந்த புஸ்தகம் இந்த பரிசு கொடுக்கறதுக்கும் இதுக்காக பெரிய ஒரு குரூப்பு இருக்கிறாங்க. அந்த புஸ்தகங்களை அடிக்க வேண்டியது, அது ஒரு விழா நடத்துகிறேன் அப்படின்னு. இப்போ கூட ஒரு IAS ஆஃபீஸர் பேர் சகாயமா, ஆமாம், பொழப்பாக போச்சு. ஒரு பையன் படிக்கவே தெரியாது. முதல்ல எழுதுறானா அவனுக்கு படிக்க தெரியுமா? சரி, அவனுக்காவது சரித்திரம் தெரியுமா?
2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்து இந்த நாட்டில் இருந்து எங்கள் ஜெர்மன் வரைக்கும் வியாபாரத்துக்கு போனாங்க வந்தான் எவனோ வந்தான் அவனுங்க இங்கே வந்தவனுங்க சுற்றுலா பயணிகளாக இருந்தப்போ பார்த்ததை போனதை வந்து எழுதி வச்சானுங்க. இங்கே எவையாக எழுதுனா அந்த மணிமேகலை, அப்புறம் ஒழுது மாதவி, அப்புறம் இந்த ராமானுஜர், இந்த மாதிரி ஏதோ சில மயிலாம் எழுதுனானுங்க. பட் எல்லாமே பொய். 99% அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சுன்னுக்கிறாங்க. சரி, எழுதி வச்சா ரைட்டு, அது எங்கேயா விற்கிதா, எவ்வளோ போய் வாங்குறானா? ஆனால் ஜான் பாஸ்கோ புத்தக பிரியன், நானாவது போய் வாங்குறேன்னா என் வீடு பூரா புத்தகம். ஆமாம், எப்படி தோண்டி எடுத்தாலும் ஒரு 10,000 புத்தகம் எடுக்கலாம். எல்லா புத்தகத்தையும் படித்து பைத்தியம்தான் ஆகி போயிருக்கல தவிர ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது என்னங்க அது கல்வி என்னது அது என்னது தேசிய கல்விக் கொள்கை 2020 மத யானையா மதம் பிடிச்சிச்சிங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு இப்படியே போகாதீங்க. இப்படியே போனீங்கன்னா அப்புறம் சுனாமி வருது, பார்த்துக்க. அன்பானவர்களே, இந்த மணி லாண்ட்ரிங்ன்றாங்களே, அதை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. சுத்தமாக தெரியாது. மணி லாண்ட்ரிங்னா என்னன்னு தெரியாது. அதெல்லாம் தெரியும். ஆட்டையை போட தெரியும், அதை பண்ண தெரியும், உலக அழிக்க தெரியும், அவன் சொத்தம் பிடுங்க தெரியும், அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போக தெரியும். 7 வயசு குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு போய் 15 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ண தெரியும். மணி லாண்ட்ரிங் தெரியாது. ஐயோ, இந்த பாருங்க, இந்த ஊரில் இந்த ஆசிரமம், அப்புறம் என்னது ட்ரஸ்ட்டு, அப்புறம் இந்த சினிமா, அப்புறம் இந்த லாட்ரி, அப்புறம் இந்த சூதாட்டம், அப்புறம் இந்த கேமு, இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் மணி லாண்ட்ரிங்க நிறுத்த முடியாது. அழகாக கருப்பு பணத்தை நீ கூட போய் வெள்ளையாக்கிக்கோ. போ, சினிமாவுக்கு போயிடு. சினிமாவுக்கு போ. ஆமாம், சினிமாவில் போ. மணி லாண்ட்ரிங் அழகாக பண்ணலாம். ஹவாலா, ஆமாப்பா, உஜாலா மாதிரி உயரமாக பண்ணலாம். அசிங்கமாக இருக்குது உங்களை நினச்சா, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த அளவுக்கு கேவலமாக முட்டாளா? என்ன மக்கள்யா நீங்கள்? திருவண்ணாமலை மே 18, 2025. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார். முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. முக்கிய ஆவணங்கள் சிக்கின. லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்திய முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டின் முன்பு அதிமுகவினர் திரண்டு கோஷம் போடுவதை படத்தில் காணலாம். உசிலம்பட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் சோதனை 10 மணி நேரம் நடந்தது. டெல்லியில் பிளவுபட்டது ஆம் ஆத்மி. 13 கவுன்சிலர்கள் தனி கட்சி தொடங்கினர். சாத்தான்குளம் மே 18, 2025. சாத்தான்குளம் அருகே கோர விபத்து. கிணற்றுக்குள் கார் பாய்ந்து 5 பேர் பலி. சாத்தான்குளம் அருகே கிணற்றுக்குள் காருடன் மூழ்கி பலியான 5 பேரை பொக்லைன் எந்திரன் உதவியுடன் மீட்கும் பணி நடந்ததை படத்தில் காணலாம். ஊத்துக்கோட்டை மே 18, 2025. தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். கோவில் வளாகத்தில் 12 அடி நீள மலைப்பாம்பு பிடிபட்டது. 10 முட்டைகளுடன் வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். கோவில் வளாகத்தில் வனத்துறையினர் பாம்பை லாபகமாக பிடிப்பதையும் படத்தில் காணலாம்.
மும்பை குப்பையில்லா நகரம் திட்டம் சென்னையை பின்பற்றுகிறது மராட்டிய மாநகராட்சி. வெளிநாட்டுச் செய்திகள். தொழிற்சாலையில் தீ. தென் கொரியாவின் குவாங்ஜூ நகரில் உள்ள டயர் தொழிற்சாலை திடீரென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும் புகை மண்டலமாக மாறியதை படத்தில் காணலாம். வாஷிங்டன். அமெரிக்காவில் சிறைச்சாலையில் துளை போட்டு 10 கைதிகள் தப்பி ஓட்டம். உடந்தையாக இருந்த அதிகாரிகள் சஸ்பெண்ட். பேங்காக். தாய்லாந்தில் ரூபாய் 77 கோடி மோசடி செய்த புத்த மடாதிபதி கைது. வாஷிங்டன். அமெரிக்காவில் உடற்பயிற்சி கூடத்தில் துப்பாக்கி சூடு, 3 பேர் சாவு. கீவ். உக்ரைன் படையில் இணைந்து போரிட்ட ஆஸ்திரேலிய வீரருக்கு 13 ஆண்டுகள் சிறை, ரஷ்ய இராணுவ கோர்ட் உத்தரவு. பாகிஸ்தானுக்கு உளவு வேலை, பெண் யூடியூபர் அதிரடி கைது. ஜோதி மல்ஹோத்ரா. 2026க்கு முழு வீச்சில் தயாராகும் தமிழக வெற்றி கழகம். சட்டசபை தேர்தலில் விஜய் போட்டியிடும் தொகுதி எது? கள ஆய்வில் இறங்கிய நிர்வாகிகள். லக்னோ. நெடுஞ்சாலையில் பறந்த 500 ரூபாய் நோட்டுகள். போட்டி போட்டு பணத்தை அள்ளி சென்ற பொது மக்கள். தமிழில் 93 மதிப்பெண்கள் பெற்ற பீகார் மாணவியை ஆசிரியர்கள் மாலை அணிவித்து பாராட்டிய போது எடுத்த படம்.